இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான மட்டன் சுக்கா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி மட்டன் சுக்கா வீட்டில் செய்திங்கன்னா அடிக்கடி செய்து கேட்பாங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு பெருஞ்சீரகம் போட்டுக்கோங்க, பட்டை வகைகள் ஒன்று போட்டுக்கோங்க. நல்லா ஒரு கையளவு சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் நிறையவே போட்டுக்கலாம், அதை ரெண்டாக வெட்டிக்கோங்க. இப்போ ஒரு 4 பெரிய வெங்காயத்தையும் பொடிசாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இதை நல்லா வதங்கி விட்டுருங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா நல்லா ஒரு கையளவு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இது எல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு 3 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நம்ம வீட்டில் உள்ள குழம்புத்தூள் சேர்க்குறதுனால டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம வேக வச்ச மட்டனை இதிலே ஊற்றிடலாம். அந்த தண்ணியோடய ஊற்றிடுங்க. அந்த மட்டன் வேக வச்ச தண்ணி டேஸ்ட் நல்லாயிருக்கும், அதையும் ஊற்றிடுங்க. ஏன்னா அது நம்ம சிம்மில் வச்சு வேக வைக்கும்போது நல்லா வற்றி வந்துடும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நம்ம மட்டன் வேக வைக்கும் போதே இஞ்சி பூண்டு போட்டு உப்பு போட்டு வேக வச்சுருப்போம். அதனால் உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. இந்த மாதிரி செய்து கொடுத்தீங்கன்னா டேஸ்ட் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா கிண்டி அது தண்ணி வத்துற வரைக்கும் கிண்டி விட்டுருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.